ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம். பிளாட்டோட அளவு 27க்கு 40, அதாவது பில்டிங் ஏரியா மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிளாட்டோட ஏரியா கூட இருக்குது. ஓகேங்களா? இது கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான், இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான். இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாதகம் பேஸ் பண்ணி யார் வடக்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் பிளான் வச்சு, அதாவது காலம் மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃபவுண்டேஷனே அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணி ஒரு பிளான் அமைச்சிருந்தோம். பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த பிளான் தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த மாதிரி பிளாட்டெல்லாம் உள்ளவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த பிளான் வேணும் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபேஸிங் இது வடக்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. முதல்ல இதை ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். ஸோ வடக்க பார்த்த பிளாட்டுக்கு 2 கார்னர்ஸ் நமக்கு கிடைக்கும். நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு. இந்த போர்ட்டிகோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நார்த் ஈஸ்ட் நல்லா இழுவையாக இருக்குது, யோகமாக இருக்கும். ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ஸ்பேஸான ஹால் 14க்கு 16ன்ற அமைப்பில் கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துல பில்லர் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல பார்ட்டிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சூழல். ஓகேங்களா? இப்போ ஈசானம் சார்ந்த பூஜை அறை அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் ஒரு 3 அடி விட்டு படியேற அமைப்பு கொடுத்துருக்கோம். டியூப்ளெக்ஸ் மாடல் கேட்டதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அக்னிமலையில் கிச்சன், கன்னிமலையில் பெட்ரூம், அதுக்குண்டான அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கிடைக்குது. சென்டரில் ஒரு பெட்ரூம் 10:45க்கு 12 அமைப்பில் கிடைக்குது. அதுக்குண்டான அட்டாச் டாய்லெட் வாயுமலையில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கார்னர் வைஸ் வெட்டிகிராஸில் வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷன் தேவையான இடத்துக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணதுனால வெளிச்சம் காட்டுற பக்காவாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ படி ஏறி மேலே வந்தோடனே நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான். ஸோ இந்த இடத்துல 4 அடி நமக்கு 4 அடி நம்ம பாதை கொடுத்துருக்கோம். இந்த பாதையில் வந்தோன்னா இந்த போர்ட்டிகோ ஏரியா மேலே பால்கனியாக நமக்கு கிடைக்கும். கீழே உள்ள பெட்ரூம் அமைப்பே மேலேயும் கிடைச்சிரும். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக கிடைக்கும். அக்னிமலையில் நம்ம ஒரு டெராஸ் போர்ஷனை கொடுத்து அதுக்கு அப்புறம் தான் நம்ம பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸிங் 2 BHK மாடல், வாஸ்து, வென்டிலேஷன் எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கு. போர் சம்பு இந்த பிளான் பார்த்திங்கன்னா எப்போவுமே நார்த் ஈஸ்ட்டில் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. நார்த் ஈஸ்ட் சார்ந்து போர், மழைநீர் சேகரிப்பு, சம்பு அமைச்சிக்கலாம். செப்டி டேங்க், வாயுமலையில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 27க்கு 40, 1080 சதுரடி நமக்கு கிடைக்கிது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நம்ம பிளான் பண்ணோன்னா 25 லட்சம் செலவாகுது. ப்ளஸ் ஒரு 6 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா அடிஷ்னல் ஒர்க்ஸோடு சேர்த்து இன்டீரியரோட அட்டகாசமாக விற்கலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட் ஃப்ளோர். இதுக்கு நம்ம அடிஷன் பண்ணோன்னா அப்படி டபுள் ஆகும். ஸோ 24 48 கிட்ட நமக்கு வரும். ஓகேங்களா? அடிஷ்னல் ஒர்க்ஸ் தனி. உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் மட்டும் வடக்கு பார்த்த வாசல், வடக்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கவும். ஆட்சி, உச்சம், நட்பு இந்த முறையில் இருந்தால் வடக்கு பார்த்த மனை யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். அதே புதன் உங்கள் ஜாதகத்தில் 6, 8 பண்ண மறைஞ்சிருந்த வடக்கு பார்த்த மனையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ப்ராசஸாக ஆகும். பட் வாசுபடி இருக்கணும். வாசுபடி இல்லாத நேரத்தில் ரொம்ப சஃபராகவும் நேரிடும். அதனால் இதெல்லாம் செக் பண்ணி வாங்கினீங்கன்னா யோகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.